ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாக் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சாரிடா, 4 நாள் கழித்து வீடியோ போடுறது என்ன பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் ஷெட்யூலில் டைட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியல. ஐ எம் ஸோ சாரி. இதுக்கப்புறமேட்டு நல்லா கண்டினியூவாக போட முடியும் நம்புகிறேன். அது எப்படி போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்கடா. அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஓகேடா. நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி சாரிண்ணா. ஓகேடா, இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துக்கலாம்டா. என்னென்னா, நம்ம ஜங்குக் நம்ம டே 2 பேருமே ஒரே ஆஃபீஸில் எம்ப்ளாயீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியான பர்சன், இன்னசென்ட்டான பர்சன். அவ்வளோவா யாருக்கிட்டேயும் பேச்சு வச்சுக்க மாட்டார். எக்ஸப்ட் நம்மளுடைய டேவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிமினை தவிர வேறு யார்கிட்டையும் அவ்வளோ க்ளோஸாலாம் பேச மாட்டார். இப்போது அப்படியே கட் பண்ணி பார்த்தா, அதே கம்பெனியில் நம்ம ஜங்குக்கும் நம்ம டே எங்கே வேலை செய்கிறாரோ அதே இடத்துல எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையை பொறுத்து எதுவும் பெருசாலாம் கண்டுக்கவே மாட்டார். அவர் பாட்டுன்னு வருவார், கம்ப்யூட்டரில் கேம் விளையாடுவார், பாட்டு கேட்பார், வைப் பண்ணுவார். அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே ஜாலியாக பேசுவார். பொண்ணுங்க பசங்கன்னு பார்க்காம அவ்வளோ ஹாப்பியாக பேசிட்டு அப்படியே ஃபன் பண்ணிகிட்ருப்பார். ஆனால் வேலையை மட்டும் செய்ய மாட்டார். அவருக்கா நம்ம டே மேலே ஒரு குட்டி கண்ணு. நம்ம டேக்கிட்டேயும் எல்லாருக்கிட்டேயும் பேசுகிற மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பட் நம்ம டே மூஞ்சி கூட கொடுத்து பேச மாட்டார். ஓகேடா, நம்ம இப்போது இங்கே கட் பண்ணிட்டு நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம்டா. இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் அமைதியாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கையில் டக்குன்னு அவருடைய டெஸ்க் மேலே பட்டுன்னு ஒரு அடி அடித்து ஒரு பர்சன் அப்படியே சாஞ்சு நின்றுட்டுருக்காரு. நம்ம டேக்கு அந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டே அந்த பர்சனை கொஞ்சம் கூட நிமிர்ந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஒன்று அந்த பர்சன், ஓய் டே, என்ன வேணும் உனக்கு? நானும் எவ்வளோ நாள் தான் உன்கிட்ட பேசிகிட்ருக்கிறது, கொஞ்சம் மூஞ்சி கொடுத்து பேச. எனக்கு யார்கிட்டையும் பேச பிடிக்காது, அது உனக்கே நல்லா தெரியும். நீ இத்தனை வாட்டி கேட்குறியே, நானும் முடியாதுன்னு தானே சொல்கிறேன். வெக்கமாகவே இல்லையா? முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. நான் இங்கேருந்து கிளம்புறதுக்காக வந்தா? இங்கே பாருட்டே, உன்னை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நீ என்கிட்ட ஒழுங்காக மூஞ்சை கொடுத்து பேசுகிற வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். மரியாதையா ஜங்கு சொல்லுடா, என்ன பண்ணுற? என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா? என்ன கிளப்புக்கு போறியா? நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுகிற வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். எங்கே பேச பார்க்கலாம். இங்கே பாரு ஜங்கு, தயவு செஞ்சு இந்த விட்டு கிளம்பு. மேனேஜர் வந்தாருன்னா திட்டுவார். எனக்கு வேலை இருக்குது, உனக்கும் வேலை இருக்குது. போயிட்டு அந்த வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சும்மா என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காத. தொந்தரவு பண்ணாத. நான் எத்தனை வாட்டி சொல்வேன், என்கிட்ட பேச நான் அமைதியாகிடுவேன். நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்போ நானும் நிப்பாட்ட மாட்டேன். இப்படி தான் நோண்டிகிட்டே இருப்பேன். மிஞ்சி போனால் அந்த ஜிமின்கிட்ட சொல்லுவேன், அந்த குள்ளவத்தை அது எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. அதை குள்ளவத்தை கூப்பிடு. டேய் ஜிமினா, இங்கே பாருடா, இவனை திரும்பியும் வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே லைட்டாக அப்படியே திரும்பி அவர் டெஸ்க்குக்கு பின்னாடி இருக்க டெஸ்க்கை திரும்பி பார்த்து பேச, அந்த டெஸ்க்லேருந்து படக்குன்னு ஒரு பர்சன் எழுந்திக்கிறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின் தான். நம்ம ஜிமின் எழுந்துருச்சு. நம்ம டே கிட்ட வேக நடந்து நம்ம ஜங்குக்கையும் நம்ம டேவையும் முறைச்சி பார்த்துட்டு, இப்போ உடனே ஜங்குக்கை பார்த்து, டே ஜங்குக்கு, உனக்கு இருக்கிற பொண்ணுங்க பசங்க பார்த்தா அதுன்னு சொல்லிட்டு இப்போ இவங்ககிட்டயும் வாலாடிட்டு இருக்கியா? உனக்கு வேறு வேலையே இல்லையா? அவன் தான் சொல்கிறான்ல உங்ககிட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு. உனக்கு தெரிஞ்சும் ஏன் இப்படி அவனை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கா? டேக்குள்ளே பார்த்து, நான் சொல்கிறத ஒழுங்காக கேளு, ஓகேவா? நீயே நல்லா யோசிச்சு பாரு. இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, இவங்ககிட்டலாம் பேசாமல் நான் ஏன் இவங்ககிட்ட பேசுகிறேன்? ஏதோ ஒன்று இருக்குடா. இவன் என்னை போட்டு நோண்டிகிட்டே இருக்கான். நான் என்னைக்கு ஒன்று நோண்டினேன்? சும்மா இரு, பேசிகிட்டு இருக்கான்ல. இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்லை. டேஜமன் கேளு, அவன் அமைதியாக இருக்கான்ல, அதுவே என்னை நோண்டுது. அவன் தான் நோண்டணுன்னு ஒரு அவசியமே இல்லை. இவன் யூனிக்காக இருக்கான்டா. அந்த யூனிக்னஸை நான் பிடுங்கணும்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, ஓகேவா? அப்புறம் உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்டே அவங்க என்கிட்ட பேச சொல்லு. இல்லைன்னா இப்படி தான் தொந்தரவு பண்ணுவேன். இப்போ இவனை தொந்தரவு பண்ணுவேன், அடுத்தது உங்ககிட்டே வருவேன். என்கிட்ட வருவியா? உங்ககிட்ட வருவேன்னா நான் கிடையாது, எனக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், அவனை அனுப்பி விடுவேன். ஐயோ, அவனா? ஆமாம், இவங்க அனுப்பி விடுவேன், ஓகேவா உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் டேக்கிட்ட சொல்கிறேன்.
அந்த பயம் இருக்கணும். நான் இப்போ போகிறேன், லஞ்சில் திரும்பியும் வருவேன், அப்போ மட்டும் அவன் என்கிட்ட ஒழுங்காக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை அப்படியே வார்ன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஜேகே அந்த இடத்த விட்டு கிளம்பிட, நம்ம ஜிமின் 2 பேருமே வந்து நம்ம ஜேகே அந்த இடத்த விட்டு போகிறத அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. இப்போ உடனே நம்ம தான் ஜிமினை பார்த்து, டேய் எதுக்குடா நீ அவன்கிட்ட அப்படி சொன்ன, நானும் அவன்கிட்ட பேச மாட்டேன். டே உனக்கே தெரியும் யூங்கியை பற்றி, அவன் சும்மா ஆள் கிடையாது, சும்மா வந்து என்னை நோண்டிகிட்டு இருப்பான். இப்போ அவன் போய் சொன்னான்னா என் சோழி முடிஞ்சிடும். தயவு செஞ்சு அவன்கிட்ட ஹாய் எப்படி இருக்கா, எப்படி போச்சு இன்னைக்கு டே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசலாம்ல. ஜிமின் உனக்கே நல்லா தெரியும் நான் உங்ககிட்ட பழகிறதுக்கே அவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டேன்ட்டு. அது மாதிரிலாம் சும்மா உட்காந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாதுன்னா முடியாது, வேணாம், எனக்கு செட் ஆகாது. செட் ஆகிக்கோடா, காலேஜ் தானே, கூட தானே வேலை பார்க்குறான். நான் இங்கே 3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேருந்து உன்னை தவிர வேறு யார்கிட்ட பேசிக்கணும் சொல்லு. மிஞ்சி போனால் மேனேஜர்கிட்ட பேசுவேன், இதை தவிர வேறு யார்கிட்ட நான் பேசியிருக்கேன், எனக்கு பேச வராது, தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாத. இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸும் கிடையாது, சும்மா போய் பேசுறது கூட எனக்கு வராது, வேண்டவே வேண்டாம். ஜிமின் நீ பண்ணுறது தேவையில்லாத வேலை. இவன் இப்போது சும்மா பேசுவான், அதுக்கப்புறம் வேறு எதுனா சொல்லுவான். எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும், எல்லாருமே அவனை பற்றி அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. வேண்டான்னா வேண்டாம், அமைதியாக அவன் சரியான ப்ளே பாயா? ஆமாம், அவன் சரியான ப்ளே பாய், எனக்கு தெரியும். எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் பேசுகிறது, எல்லா பசங்கக்கிட்டேயும் பேசுகிறது, இவனுக்கு இதுதான் வேலையாகவே போச்சு, தேவையே இல்லை. அவனை அப்படியே விட்டுதல்ல, நீ வேலையை பார்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுன்னு உட்காந்து அவருடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண, நம்ம ஜிமினா அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே போயிட்டு அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்றாரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. சரியா ஒரு லன்ச் டைம் ஆகுதுடா. நம்ம டீவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜிமின் கூட சேர்ந்து போயிட்டு கேண்டீனில் உட்காந்து அழகாக ஒரு மில்க் ஷேக் மட்டும் வாங்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டுருக்கா. எதிர்க்க நம்ம ஜேகே தான் அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. இப்போ உடனே நம்ம தான் ஜங்குக்கை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு, இப்போ என்ன வேணும் உனக்கு, அதே தான் வேணும், காலைல என்ன கேட்டனும் அதே தான். இங்கே பாரு ஜங்கு, உனக்கே நல்லா தெரியும் நான் ஜிமினை தவிர வேறு யாருக்கிட்டையும் ஒழுங்காக பேச மாட்டேன், எனக்கு அது பேசவும் வராது, சும்மா என்னை போட்டு கம்பல் பண்ணிகிட்ருக்காத, எனக்கு எதுனா யோசித்தா தானே உனக்கிட்ட பேச தோணும், அப்படின்றப்போ எதுவுமே எனக்கு யோசிக்க வரல, வேண்டாம் விட்டுற, இனிமேட்டு இந்த மாதிரி வந்து பேசாத. ஓ மை காட் நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஒரு வாட்டி கேட்கலாம், இதுக்கப்புறம் விட்டுடலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ நீ பேசுனல்ல, ஐ எம் அடிக்டட், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட ஃப்ரீயாக பேசு. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸா? ஓ கூடயா? அப்பா சாமி ஆளை விடு, நான் வரல. டே ஏன்டா, ஃப்ரெண்ட்ஸாக தானே சொன்னேன், லவ்வராக கூப்பிட்டேன். லவ்வர் இங்கே பாரு ஜங்குக், நீ தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க, இது வேறு எங்கேயாவது போய் முடியும், வேண்டாம், ஸ்டார்டிங்லேயே அறுத்து விடுறது நல்லது. ஓ மை காட் நீ என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க, பட் இருந்தாலும் என்கிட்ட ஃப்ரெண்டாயிரு, நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்டாக இருந்தால் டிஸ்டர்ப் பண்ண மாட்டியா? டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். அப்படியா? ஆமாம், நீ மட்டும் ஃப்ரெண்டாயிரு, டேனா யார் அப்படின்னு கேட்பேன், நான் அந்தளவுக்கு மாறிடுவேன், நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். இல்லை வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸும் வேணாம், எதுவும் வேணாம், முதல்ல தள்ளு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு வேலைக்கு வந்துடுறாருடா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. கிட்டத்தட்ட நம்ம ஜங்குக்கு நம்ம கிட்ட இப்படி வந்து பேசி 2 வீக்ஸ் ஆக போகுதுடா. இப்போது அப்படி நம்ம டிவி தான் காட்டுறாங்க. ஒரு ஃபைன் டே, அழகாக அவருடைய டெஸ்கில் உட்காந்துட்டு அவருடைய ஒர்க்ஸை பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே அந்த கம்பெனியே செம்ம பரபரப்பாகுது. எல்லாரும் அங்கே இங்கே ஓடிட்டுருக்காங்க, கையில் பேப்பரும் ஃபைலும் சுற்றிட்டுருக்காங்க. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் கிட்ட வந்து, இங்கே பாரு, உனக்கு கொடுத்த எல்லா வேலையும் நீ முடிச்சிட்டல? முடிச்சிட்டேன், எல்லா ஃபைல்ஸையும் ரெடி பண்ண, எந்த பேப்பரும் மிஸ் ஆக வேண்டாம். ஏன்டா எதுக்கு இப்படி திடீர்னு எல்லோரும் இப்படி பரப்பிட்டுருக்கீங்க? நாம்ஜின் சார் வராடா. என்னது நாம்ஜின் சாரா? ஐயோ, மேனேஜர் எதுக்கு வராரு? அவர் மேனேஜரா? நான் அதை கேட்கல, அவர் எப்போவுமே திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் தானே வருவார், இன்றைக்கி எதுக்கு வந்தார்? இந்த விஷயம் உனக்கு இன்னும் தெரியாதா? கம்பெனியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு, எவனோ ஒருத்தன் இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றி பண்ணிட்டான். என்னது?
ஆமாண்டா, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ மட்டும் அவர் வந்து எல்லாரையும் செக் பண்ணுவார். எவனாவது மாட்டினான்னா நம்ம உண்டு இல்லைன்னு ஆகிடுவோம். தயவு செஞ்சு எல்லா பர்பஸையும் கரெக்டாக எடுத்து போய் அவர் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிவிடு. தயவு செஞ்சு திக்கிடாத. ஐயோ, நான் இப்போ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரிலடா எனக்கு. டேய் ஜிமின், சரி நீ போயிட்டு உன்னுடைய வேலைகளை பாரு. நான் எப்படியாவது என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறேன். டேய், நீ எல்லாத்தையும் முடிச்சிட்டல? முடிச்சிட்டேன்டா, எல்லாமே முடிச்சிட்டேன். எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. சரிடா, நீ எடுத்து வை, ஓகேவா? நான் போகிறேன். ஜிமின், ஒரு நிமிஷம். மாதி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னல, எந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்? ஜோங் குரூப் ஆஃப் கம்பெனிடா. என்னது, ஜோங் குரூப் ஆஃப் கம்பெனியா? ஏன்டா நீ ஏன்டா அலற? ஜிமினா, இந்த கம்பெனிக்கான எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸையும் நான் தான்டா ரெடி பண்ணி தந்தேன். என்னடா சொல்கிறா? ஆமாண்டா, இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அங்கே கொடுத்த மீட்டிங் வரைக்கும் எல்லாத்தையும் நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். அப்போ இதுக்கு நான் தான் காரணமா? இல்லையே, நானும் கரெக்டாக எல்லாத்தையுமே பண்ணேன்டா. கரெக்டாக தான் அனுப்புனேன். எப்படி மாறி இருக்கும்? டே, எனக்கு தெரிஞ்சு நீ தப்பாக யோசிச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி செக் பண்ண, அதுதான் கரெக்டாக இருக்கும். இரு ஒரு நிமிஷம், நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மகிட்டே டக்குன்னு லேப்டாப் எடுத்து அவர் பண்ணியிருக்க வேலையெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டக்குன்னு செக் பண்ணேன். இப்போ நம்ம டேக்கு செம வைடைஸு. ஆக்சுவலி அந்த ஜோங் குரூப் ஆஃப் கம்பெனி ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம நாம்ஜின்க்கு ஃபுல்லாக நம்ம டே தான் வந்து ஹெல்ப்பாக இருந்திருப்பார். ஆனால் அவருடைய சின்ன மிஸ்டேக்னால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து மாறி போயிருக்கோம். அதாவது ஜோங் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு போக வேண்டியது மென் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு போயிருக்கோம். இப்போது அந்த ஒரு தப்பை தான் கண்டுபிடிச்சிட்டு நம்ம நாம்ஜின் வந்து செக் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காரு. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நம்ம டே மட்டும்தான் அதில் அசிஸ்டண்ட்டாக இருந்திருப்பார். இப்போ அவர் கிளம்பி நிற்க நம்ம ஜிமின் கிட்ட, டே இப்போ என்னடா பண்ணுறது? நான் தாண்டா அவர் வர பேசுகிறதே கேட்க மாட்டாரா, என்னடா பண்ணுறது? டே, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. என்ன வழி? தயவு செஞ்சு சொல்லு. ஜங்குக்கு. என்ன, எதுக்கு இப்போ அவனை இழுக்கிற? டே, இங்கே பாரா, உனக்கே தெரியும் நம்ம நாம்ஜின் சாரை ஜங்குக்கு தவிர வேறு யாருக்கிட்டையுமே சிரித்து பேசி நான் பார்த்தது கிடையாது. அது உனக்கே நல்லா தெரியும். அவனை தவிர வேறு யாருமே சாரை மேனேஜ் பண்ணவே முடியாது. அவன் ஒருத்தனால் மட்டும்தான் அவரை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நீ என்ன பண்ண வேண்டியதுன்னா, போயிட்டு அவன்கிட்ட பேசுகிற ப்ராப்ளமாக சொல்லு. டே, என்னால் சத்தியமாக முடியாது. அவன் சரியானவனே கிடையாது. உயிரே போனாலும் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். டே, உனக்கே தெரியும் இது ரொம்ப ரிஸ்க்கு, வேலை போய்டும். டே, தயவு செஞ்சு உன்னோட இன்செக்யூரிட்டியை பார்க்காத. போயிட்டு அவன்கிட்ட பேசு. அவன் பின்னாடி தான் நிற்கிறான் பாரு. இல்லைடா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே விடாப்பிடியாக அப்படியே நின்றுட்டுருக்கா. ஜங்கு கிட்டே பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம நாம்ஜின்னு வந்து செம்ம கோவமாக வந்துட்டுருக்காரு. அவர் உள்ளே வரும்போது கொலீக்ஸ் எல்லாருமே, ஐயோ, அவர் சும்மா வந்தாலே இதெல்லாம் சொல்லுவார், இதில் கோவமாக வேற வராரு. எவன்டா அவன் பண்ணி வச்ச வேலை? இன்வெஸ்ட்மெண்ட்டை எவன்டா மாற்றுவான்? ஐயோ, போச்சு, எவ்வளோ பெரிய வேலை இது. இவருக்கு பேப்பர் கரெக்டாக இல்லைனாலே போட்டு இந்த மாட்டுவார். இது பத்தாததுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே போச்சு. கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ் இது. ஐயோ, இது எப்படி திரும்ப வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலீக்ஸ் எல்லாருமே வந்து நம்ம நாம்ஜினை பார்த்து பயந்து கிளம்பி உட்காந்து பேசிகிட்ருக்கா. இந்த பக்கமாக நம்ம ஜிமினுடைய கையை நம்ம டே நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம நாம்ஜின் தான் எல்லாரையுமே வந்து மீட்டிங் ஹாலில் அசம்பிள் பண்ணியிருக்காரு. எல்லாருமே கிளம்பி அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே நாம்ஜின் தான், யார் ஜோங் குரூப் ஆஃப் கம்பெனி ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது, சீக்கிரம் எழுந்துறீங்க அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கொடுக்கா. இப்போ உடனே நம்ம டேக்கா வெறுத்து ஊற்றுது, கை கால்லாம் நடுங்குது. ஏன்னா இந்த வேலைக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பார். இப்போ உடனே கை கால்லாம் நடுங்கி பொறுமையாக எழுந்திருக்கா. இப்போ உடனே ஒரு வாய்ஸ், சார் நான் தான் சார் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. பட் ஆனால் அது நம்ம டே கிடையாது. நம்ம டேக்கு முன்னாடி நம்ம ஜங்குக் எழுந்து நிற்கிறாரு. நம்ம டேக்கா ஒன்றும் புரியல. நம்ம ஜங்குக் எழுந்த உடனே நம்ம டேயுடைய கையை பிடிச்சி நம்ம ஜிமின் இழுத்து அங்கே இருக்கிற சேர்லேயே உட்கார வைக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், சார் நான் தான் சார் பண்ணேன், சாரி சார், பை மிஸ்டேக், என்னுடைய கவனம் குறைவினால தான், இனிமேட்டு நான் இப்படி பண்ண மாட்டேன், ஐம் ஸோ சாரி சார். ஜங்குக், நீ இந்த மாதிரி வேலையிலலாம் இன்வால்வ் ஆக மாட்டியே? இல்லை சார், நான் தான் அந்த வேலை எல்லாத்தையுமே பார்த்தேன். மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்து எல்லாமே நான் தான் பார்த்தேன். பை மிஸ்டேக் நான் என்னமோ ஒரு சிந்தனையில் இருந்துட்டேன்.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்பியும் ரிட்டர்ன் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் லெட்டர் நான் அனுப்புகிறேன் சார். ஐம் ஸோ சாரி சார். என்னுடைய தப்பு தான். ஜங்குக், நீ இன்று நாளாக விட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரமாக அனுப்பு. சரிங்க சார். ஓகே. அப்புறம் எல்லோரும் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரமாக சப்மிட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்ட்டு கோவமாக சொல்லிவிட்டு நம்ம நஞ்சில் அந்த இடத்த விட்டு கிளம்பிட, இப்போ உடனே அந்த மீட்டிங்கே வந்து கலையுதுடா. அவங்கவுங்க கொலீக்ஸ் எல்லாருமே அப்பாடா நல்ல வேலை இந்த தப்பு ஜங்குக் பண்ணோம், இல்லைன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக எவனாவது ஒருத்தன் இன்றைக்கி தூக்கு மாட்டிக்கிட்டு சாகிற அளவுக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி கெட்டுப்பார். நல்ல வேலை தப்பிச்சோம். சரி சரி வாங்க, எனக்கு அடி வயிறுலாம் கிளம்புது இவர் வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொலீக்ஸுமே அவங்கவுங்க பேசிவிட்டு அப்படியே அவங்களுடைய பிளேஸ்க்கு போக ஆரம்பித்தா, நம்ம ஜிம்மினும் நம்ம டேவும் மட்டும் அந்த இடத்துல உட்காந்து மொன முழுங்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டே தான், டேய் அவள் இதுக்கெல்லாம் எழுந்திரிச்சான், நான் என்ன பண்ண தப்ப? டேய் சும்மா இரு, அவள் ஹெல்ப் பண்ணுறாள் கம்முனு இரு. சிமன் உண்மையை சொல்லு, நீ தானே அவன்கிட்ட போய் சொன்ன. டேய் நான் சொல்லடா, பொய் சொல்லாத. நீ சொல்லாமல் எப்படி அவனுக்கு தெரியும்? அதுவும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே என் லேப்டாப்பில் மட்டும்தான் இருக்குது, எப்படி அவனுக்கு தெரியும்? டேய் மேபி அவன் கம்பெனி இமெயில் எதுனா பார்த்துருக்கலாம்ல. ஜிமின் விளையாடாத ஜிமின், நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜிமின் கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. இப்போ உடனே நம்ம டேக்கு பின்னாடியில் இருந்து, எதுக்கு அவனை பிடிச்சி கற்றுட்ருக்கா? அவன்லாம் ஒன்றும் என்கிட்ட சொல்ல, நானாக தான் கண்டுபிடிச்சேன் போதுமா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே பொறுமையாக எழுந்துச்சு. நம்ம ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கா நல்லா கையை கட்டிக்கிட்ட நம்ம டேவையே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒன்று நம்ம டே தான், ஜங்குக் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண? நான் பண்ண தப்பு தானே அது. நியாயமாக பார்த்தா எனக்கு தான் அந்த திட்டம்லாம் விழுந்திருக்கணும். என்னை எங்கே அவர் திட்டினாரு? இல்லை இருந்தாலும் நான் பண்ணது தப்பு, நீ எதுக்கு அதை எடுத்துக்கிட்ட? நான் தான் அந்த ஒர்க் எல்லாமே பண்ணேன், அது உனக்கும் நல்லா தெரியும், எதுக்கு தெரிஞ்சே நீ எடுத்துக்கிட்ட? எனக்கு தெரியும், அதனால தான். எப்படி உனக்கு தெரியும்? நேற்று மீட்டிங் இருந்துச்சு, சாருடைய லேப்டாப்பில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அவருடைய லேப்டாப்லேயே ஒர்க்கை பண்ண சொல்லி சொன்னார். ஸோ அப்படியே போயிட்டு நோண்டிகிட்ருக்கப்போ உன்னுடைய இமெயில்ஸ் இருந்துச்சு. என்ன தான் அப்படி அவர்கிட்ட பேசியிருக்கேன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக பிஸ்னஸ். அதில் ஒன்று பார்த்தேன், ஜோ குரூப் ஆஃப் கம்பெனிக்கு நீ தான் ஒர்க் பண்ணுறேன்னு. அதனால சேவ் பண்ணணுன்னு தோணுச்சு, பண்ணேன். இருந்தாலும் இங்கே பாருட்டே, என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் கூட இருக்கணும், 24/7 நீ என் கூட இருக்கணும். அதனால தான் இதை பண்ணேன். இப்போ நீ போயிட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருந்தேன்னா அவர் இன்னும் வேலையை விட்டு தூக்கிடுவார், அது எனக்கு லாஸ். இதே நான் போய் சொன்னேன்னா எனக்கு அவர் டைம் கொடுப்பாரு, ஸோ அது எனக்கு ப்ராஃபிட். அதனால் நான் செஞ்சது சரி தான், வேலையை மட்டும் பாரு ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், தாங்கலாம் கிடையாதா? சொல்ல மறந்துட்டேன், தேங்க்யூ. அப்புறம் இந்த உதவியை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். நீ மறந்து போ, மறக்காமல் போ, அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் என் கூட ஃப்ரெண்டாவா? ஆமாம், இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கேன், உன்னுடைய வேலையவே காப்பாற்றி கொடுத்துருக்கேன், ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டியா? ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே? ஓகே, பட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஹேண்ட்ஷேக் பண்ணிக்க, நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் கொடுக்க, நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை பார்த்து குட்டி ஸ்மைல் கொடுக்குறாரு. இப்போ உடனே இவங்க 2 பேருக்கு இடையில கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜிமின் வந்து, இப்போ ராசாங்களா இந்த ரூமில் சிசிடிவி கேமரா இருக்குது, அவர் அங்கே இருந்துட்டு எல்லோரும் கேட்டார்னா 2 பேர் தாரத்தப்பட்டையும் கிளியும் கொஞ்சம் போய்ட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து இடையில சொல்ல, இப்போ ஒன்று நம்ம டே கையை எடுத்துகிட்டு அவர் போய்ட்டு அவருடைய வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாருடா. இப்படியே நம்ம ஜங்குக்கும் நம்ம டே கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறது, அப்பப்போ அவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி நடிக்க, அப்படி நம்ம டேவும் அதை வெறுத்து விடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுதுடா. நம்ம டேவை தான் காட்டுறாங்க, அவருடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலி இப்போ அவர் ஓவர் டைம் பார்த்துட்ருக்காரு அந்த கம்பெனியில். நம்ம டே அப்புறம் நம்ம ஜங்குக்கை தவிர அந்த இடத்துல வேறு யாருமே கிடையாது. நம்ம டே பார்த்துக்கிட்டு அழகாக உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில் வந்து நின்றுட்டு, டே என்ன இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறவா போகலாம்,
எங்கே போகலாம்? நீ போ, எனக்கு வேலை இருக்குது. வேலை இருக்கா? ஏய், இன்றைக்கி சாட்டர்டேடா, இன்றைக்குமா ஒர்க் பண்ணுவா? ஆமாம், பின்ன நாளைக்கு நிறைய சப்மிட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. உன்னை நம்பி நான் இப்போ உன் கூட வந்தேன்னா அவ்வளோதான். நாளைக்கு நான் சார்கிட்ட நல்லா வாங்கி கட்டிப்பேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை. நீ போ. இப்படி இன்னைக்கு நான் கிளப்புக்கு போகிறேன். கிளப்புக்கு போகிறேன்னா போ. எதுக்கு என்கிட்ட சொல்கிறேன்? கூட வா. கூடயா? கிளப்புக்கா? ஐயோ, நான் இதுக்கு முன்னாடிலாம் அங்கெல்லாம் வந்ததே கிடையாதுப்பா. ஆளை விட்டுற சாமி. நான் வரல. டே ப்ளீஸா ப்ளீஸா, நீ எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் என் கூட வா. கூடலாம் வர முடியாது. டே அது கப்புள்ஸ் பார்ரா, என்னை உள்ளே விட மாட்டானுங்க. கப்புள்ஸா? இல்லை, அந்த பார்க்குள்ளே போகிறவங்களாம் கப்புளாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஆள் இருக்கு, அவனுங்க உள்ளே போயிட்டானுங்க. ஆனால் எனக்கு தான் ஒன்றும் சிக்கலை. இதுக்கப்புறம் சிக்கும்னு நினைக்கிறேன். என்னது? இல்லை சிக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணனா போதும். நீ உள்ளே போனதுக்கப்புறமேட்டு அங்கே ஒரு கவுச் இருக்கும், அந்த கவுச்சில் போய்ட்டு அமைதியாக உட்காந்துக்கோ. நான் கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக பேசி ஆடி சிரிச்சுட்டு உங்ககிட்ட வந்துடுறேன். உன்னை கூட்டு போய்ட்டு வீட்டிலே ட்ராப் பண்ணிடுறேன்டா. அதை இருக்கவே மாட்டேன். ப்ளீஸா. இல்லை சங்கு, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். ஒன்ஸ் குடிக்க ஆரம்பிச்சுன்னா நீங்கள் குடிச்சிட்டே இருப்பேன். உன்னை கண்ட்ரோலே பண்ண முடியாது. நான் வரல. ப்ளீஸ். சரி, நான் தானே, நான் குடிச்சதானே, என்ன தானே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ வேணா ஜிமினை கூட கூப்பிட்டு வாயேன். ஜிமினையா? ஆமாம், ஜிமினை கூப்பிட்டு வா. நம்ம ட்ரியோன்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ராயிடலாம். என்னது? இல்லைடா, ஜஸ்ட்டு ஒரு அவசர உதவிக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஐயோ, நீ என்னை விட்டுறியா? எனக்கு வேலை இருக்குது. ப்ளீஸ் எனக்காக என்னை பாரு. ப்ளீஸ், என்னை பார்த்தா பாவமாக இல்லை? ஒரே ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ண. இதுக்கப்புறம் நான் கிளப்பு பக்கமே போக மாட்டேன். ப்ளீஸ்டா, ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுறா. கெஞ்சாத ஜங்கு. சரி இரு, நான் ஜெமினுக்கு முதல்ல கால் பண்ணுறேன். சரி சீக்கிரம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல. இப்போ ஒன்று நம்ம டே வந்து அவருடைய நம்பரை எடுத்து நம்ம ஜிமினுக்கு கால் பண்ண. இப்போ ஒன்று நம்ம ஜிமின் அங்கே அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ டே, என்னடா இப்போ கால் பண்ணியிருக்க? டே, நான் இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஏய், என்னடா ஆஃபீஸில் இருக்கியா? மணி 10 போதுரா. ஆமாம் தெரியும், ஓவர் டைம் பார்த்துட்டு இருந்தேன். சரி, கிளப்புக்கு போகலாமா? என்னது? டே, உண்மையில நீ தானா? என்ன பக்கத்தில் என்ன கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கானா என்ன? டேய், கத்திலாம் இல்லைடா. இந்த ஜங்குக்கு கிளப்புக்கு போனோம். அது ஏதோ கிளப்பு வந்து கப்பிள் கிளப்பாக, பேராக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியுமா? என்ன கூப்பிடுறான்டா அவன். எனக்கு அவன் கூட தனியாக போக பயமாக இருக்குது. நீயும் வா. டே, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. இப்போ ஒன்று அந்த சைடில் இருந்த, ஜிமின் முடியாதுன்னு சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராட் வாய்ஸு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டிருப்பாரு. இப்போ நம்ம ஜிமின் கிட்ட இப்படி சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், ஐயோ ஜங்குக்கு நீ பக்கத்தில் தான் இருக்கியா? ஆமாம், பக்கத்தில் தான் இருக்கேன். கிளம்பி வர முடியுமா முடியாதா? அது கிளம்பிட்டேன். டே, வரும்போது கொஞ்சம் என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா? பிக்கப் பண்ணிக்கலாம்ல? ஓகே. ஓகேடா, வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி, நான் கிளம்பிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து காலை கட் பண்ணிவிட. இப்போ உடனே நம்ம டேவும் வந்து சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிக்க. நம்ம ஜங்குக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு பேக் பண்ணுறதுக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக காரில் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. நம்ம ஜிமினை அங்கே கிளம்பி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டேவும் ஜங்குக்கும் நம்ம ஜிமினை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கு. இப்போ அந்த வேலையே நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வராரு. அவராக நல்ல ஜன்னல் வழியாக காற்றை வாங்கிட்டு அழகாக அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், டே என்ன? ஆமாம், உனக்கு இது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்லாம் யாருமே இல்லையா? என்னது? இல்லை, எப்போவுமே சிங்கிளாகவே இருக்கா, மொபைல் கூட யூஸ் பண்ண மாட்டேற. இந்த வயசெல்லாம் வாலிப வயசு, பாய் ஃப்ரெண்டு கூட இருக்க வேண்டிய வயசு. தனியாக இருக்கியே, அதான் கேட்டேன். தனியாக இருக்கேன்னு தெரியுதுல்ல, வாயை மூடிட்டு ட்ரை பண்ணு. ரைட்டு. ஏன் நான் கேட்டதுன்னா தப்பா என்ன? ஆமாம், தப்பு தான். பர்சனல் லைஃப்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தலையிடக்கூடாது, ஓகேவா? டே, என்னடா இப்படி சொல்லிட்டேன்? வாயை மூடிட்டு ஜங்கு கொஞ்சம் ரோட்டை பார்த்து ஓட்டு. சரி ஓட்டுறேன், ஓட்டி தொலைகிறேன். ஜல்லிக்கட்டு காலையை கூட அழைக்கலாம், இதை அடக்க முடியல பாரு.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே புலம்பிக்கிட்டே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ரீச் ஆகிடுறாங்கடா நம்ம ஜிமினுடைய பிளேஸ்க்கு. இப்போ அப்படியே நம்ம ஜிமினை பிக்கப் பண்ணிவிட்டு அழகாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க கிளப்புக்கு. இப்போ போயிட்டுருக்கும் போதே நம்ம ஜிமின் தான் அப்படியே ஜாலியாக ஜங்குக் எல்லா செலவும் உண்டு தான் ஓகேவா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல. இப்போ ஒன்று நம்ம டீ தான், ஏய் செலவா நீ என்ன பண்ண போகிறாங்க போயிட்டு கிளப்பில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அழகாக டான்ஸு, ஆல்கஹாலு, ட்ரிங்க்ஸு, வைபா அப்படியே ஊங்கி குத்துலன்னு வச்சுக்கோங்க. வைப் பண்ணுறதுல காது கண்ணு மூக்கு இருக்காது பார்த்துக்கோ. டேய் என்னடா கூப்பிட்டு போய் மிரட்டுறேண்ணா, இங்கே பாரு நம்ம போகிறது இவனை உள்ளே கூப்பிட்டு போகிறதுக்கு மட்டும்தான். நீயும் அங்கே ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, நானும் அங்கே ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அவனை விட்டுறோம், 2 பேரும் கிளம்புறோம். டேய் என்னடா கிளம்புறோமா, ஆமாம் அவ்வளோதான். உனக்கு என்ன டின்னர் வேணும் தானே, நான் உனக்கு வாங்கி தந்துக்கிறேன். அங்கெல்லாம் இருக்கக்கூடாது. அங்கெல்லாம் டே ப்ளீஸ்டா, ஒரே ஒரு சிப்புடா ப்ளீஸ்டா. ஜிமின் வாய் அடக்க, இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசினேன்னா அறுத்துருவோம் உன்னை. போட்டாண்ட டைலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அழகாக அப்படியே பின்னாடி அப்படியே கோச்சிக்கிட்டு உட்கார. கொஞ்ச நேரத்தில் கிளப்புக்கும் போயிட்டு ரீச் ஆகிடுறாங்கடா. அங்கே இருக்க அந்த கிளப்புக்கு வெளியே வெயிட் பண்ணுறது பாடி கார்ட்ஸ். நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக்கா அழகாக 2 பக்கமும் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் கை கட்டுறாரு. என்னென்னு பார்த்தா ஒரு பக்கம் நம்ம ஜிமின் இருக்காரு, ஒரு பக்கம் நம்ம டீ இருக்காரு. இப்போ இவர் இப்படி நெக்கெல்லாம் கை கட்டுறதை பார்த்துட்டு நம்ம டீ அப்படியே ஐஸ் ரோல் பண்ணிட்டு இதுக்கு இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி அப்படியே முணங்கிட்டே இருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை வந்து அழகாக உள்ளே விட்டுடுறாங்க. நம்ம டீ ஜிமின் எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் நம்ம டீவா உடனே காதை புத்திக்கிறாரு. ஏன்னா அங்கே ஃபுல்லாக பாட்டு செம்ம சவுண்டாக போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஜிமினா அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு ஒயிட் ஐஸில், வா ஜங்குக் நான் இது வரைக்கும் எவ்வளவோ கிளப்புக்கு போயிருக்கேன், என்ன வைபுடா, ஐயோ எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, ஐயோ பசங்க அழகாக இருக்கானுங்களே, ஐயோ சரக்கு நாட்டு சரக்கு. டே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, போயிட்டு தொட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை விட்டுட்டு நம்ம ஜிமின் முன்னாடி ஓடிறா. நம்ம ஜங்குக்கா ஆரம்பிச்சிட்டான், இனி டே இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படியே மனசுக்குள்ளேயே முணங்கிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கம் போயிடா. நம்ம டேவா ஷோ வரும்போதே சொல்லி கூப்பிட்டு வந்து எங்கள் ஜிமின் உனக்கு இருக்குடா, நாளைக்கு வேலைக்கு வருவேல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டே அப்படியே யோசிச்சுட்டு அங்கே இருக்க ஒரு கவுச்சில் போயிட்டு உட்காந்துட்ருக்கா. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த வெயிட்டர்ஸ் எல்லாருமே ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு வந்து கேட்க. பட் நம்ம டே வந்து எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அப்படி அனுப்பிச்சி விட்டுடுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜிமினும் நம்ம ஜங்குக்கும் செம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம டேவா இந்த இடத்துல உட்காந்துட்டு அவங்க 2 பேர் ஆடிட்டு கிடக்கிறத பார்க்க நேரில் நல்லபடியாக இருக்கும்போது நம்ம ஜிமினும் நம்ம ஜங்குக்கும் கிட்டத்தட்ட எலியும் புண்ணியமாக தான் இருப்பாங்க. பட் இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணதும் 2 பேரும் ஷோல்டர் மேலேயும் 2 பேரும் கையை போட்டுக்கிட்டு குனிஞ்சு நின்றுக்கிட்டு ஆட்டம் அவ்வளோ ஆடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே இது எல்லாத்தையுமே இங்கேயே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. அந்த கிளப்பில் இருந்து எல்லாருமே ஒருத்தராக எல்லாருமே போக ஆரம்பிக்க கிட்டத்தட்ட இப்போ அந்த கிளப்பே வந்து காலி ஆகிடுது. நம்ம டே மட்டும் அங்கே இருக்கிற ஒரு கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. இவங்க 2 பேரும் இன்னமும் அந்த ட்ரிங்க் பண்ணுற அந்த பார் சைட்லேயே தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போது அங்கே இருக்கிற ஒரு வெயிட்டர்ஸ் வந்து நம்ம டே கிட்ட, சார் நாங்கள் கிளப்பை க்ளோஸ் பண்ண போகிறோம், கொஞ்சம் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போனீங்கன்னா சீக்கிரமாக நாங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக்கையும் நம்ம ஜிமினையும் எழுப்ப. பட் அவங்க 2 பேரும் செம்ம போதில் என்னென்னமோ உளறிட்டுருக்காங்கடா. இப்போ உடனே நம்ம ஜிமினை இதுக்கப்புறமேட்டு விட்டால் சரி வராது, கூட்டிகிட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்ட்டு நம்ம ஜிமினை அப்படியே அழகாக கை தாங்களை கூட்டிகிட்டு கொண்டு போயிட்டு காரில் பின்னாடி பேசஞ்சர் சீட்டில் படுக்க வைக்க நம்ம ஜிமின் போயிட்டு பொத்துன்னு படுத்துட்டுறாரு. அவர் காலை கூட அசைக்க முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்கார். இப்போ உடனே நம்ம ஜங்குக்கையும் எழுப்பி பார்க்குறாரு. பட் நம்ம ஜங்குக்கும் எழுந்துக்கல. டக்குன்னு அவரையும் அழகாக கை தாங்களாக கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே காரில் இருக்க நம்ம டிரைவர் சீட் பக்கத்தில் இருக்க சீட்டில் போயிட்டு அழகாக உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட்டு போட்டு விட நம்ம ஜங்குக்கா அமைதியாக கண்ணை மூடிட்டு
சாப்பிட்டு டயர்டாக அப்படியே படுத்துட்ருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அழகாக கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு வீட்டு முன்னாடி ஸ்டாப் பண்ணுறாரு. எங்கன்னு பார்த்தா நம்ம டேவுடைய வீட்டுக்கு முன்னாடி தான் வந்திருக்காரு. ஆக்சுவலி இவங்களை கொண்டு போயிட்டு தனியாக விட்டா கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருப்பாரு. நம்ம டேவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒர்க் பிளேஸில் இருக்கிறதுனால தனியாக தாண்டா தங்குறாரு. அவருடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸில் இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் டேரெக்டாக கொண்டு போயிட்டு அழகாக அவருடைய வீட்டுக்கு முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினை தூக்கிட்டு போயிட்டு அழகாக அவருடைய பெட்ரூமில் இருக்க ஒரு கவுச்சில் கடாச அவராக புலம்பிக்கிட்டே அழகாக படுத்துட்டு தூங்கிடுறாரு. இப்போது இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு கை தாங்களாக கொண்டு போயிட்டு அழகாக அந்த பெட்டில் அப்படியே படுக்க வைக்க நம்ம ஜங்குக்கா அழகாக அப்படியே படுத்துட்ருக்காரு. நம்ம டே டக்குன்னு போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய ஷூ சாக்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒழுங்காக படுக்க வைக்க நம்ம ஜங்குக்கு அப்படியே அமைதியாக படுத்துட்ருக்காரு. நம்ம டே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அழகாக ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்ரூம்க்கு வர பார்த்தா நம்ம ஜங்குக்கும் சரி நம்ம ஜிமினும் சரி 2 பேருமே வந்து படுக்க வச்ச இடத்துல அப்படியே அமைதியாக படுத்துட்டு தான் இருக்காங்க. சரி இவனுங்க படுத்துட்ருக்கட்டும், கொஞ்ச நேரம் நம்ம ஃபோன் பார்த்துட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு அந்த பெட்டு ஓரமாக போயிட்டு நல்லா சாஞ்சு உட்காந்துக்கிட்டு ஃபோனை நோண்டிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கா நல்லா படுத்துட்டு இருந்தவர் அப்படியே லைட்டாக உருண்டு வந்து நம்ம டேவுடைய தைஸ் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. நம்ம டே பார்க்குறாரு, பட் எதுவும் பெருசாக கண்டுக்கல. அவன் குடியில் தானே இருக்கான், அதனால தான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. இப்போ உடனே நம்ம டேவுடைய தைஸ்க்கு மேலே வந்து படுக்க நம்ம டே வந்து தள்ளி விட பார்க்குறாரு. பட் நம்ம ஜங்குக் நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே படுத்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கை நம்ம டேவுடைய ஹிப்பை சுற்றி கையை போட்டு அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கா. இப்போ உடனே நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு நம்ம ஜங்குக்குடைய கையை ரிமூவ் பண்ணி விட பார்க்க நம்ம ஜங்குக்கா நல்லா ஒரு கையோட இன்னொரு கையை இறுக்கி பிடிச்சிட்டு விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிட்ருக்கா. இப்போ சரி விடு, மடியில் தானே படுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கா அந்த போதையிலேயே நம்ம டேவுடைய ஹிப்பை பிடிச்சி கிட்ட இழுத்து அவருடைய செஸ்ட்டில் போயிட்டு நம்ம ஜங்கு கொண்டு போய் ஃபேஸை வச்சுட்டு அப்படியே அமைதியாக படுத்துட்டு அப்படியே முணங்கிக்கிட்டே இருக்கா. நம்ம டேக்கா அப்படியே டெம்ட் ஆகுது, செம்ம சூடாகுது, வேர்க்குது. அவருக்கு ஒரு மாதிரி சென்சேஷனாக இருக்குது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஃபீல் ஆனது கிடையாது. இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் மேலே கையை வச்சு நம்ம ஜங்குக்கை தள்ளி விட பார்க்க நம்ம ஜங்குக்கா அப்படியே விடவே மாட்டான் அப்படின்ற மாதிரி இறுக்கமாக பிடிச்சிட்ருக்காரு. நம்ம டே தான் இப்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறேன், தள்ளிப்போ டே ப்ளீஸ் டே, ஒரு 5 மினிட்ஸா அதெல்லாம் கிடையாது, தள்ளிப்போ, எனக்கு தூக்கம் வருது, தள்ளி போய் படு, எனக்கு கசன்னு இருக்குடா, கசன்னு இருக்குன்னா ட்ரெஸ்ஸை கழட்டு ஜங்கு, கழட்டி விடா. எனது கழட்டி விடணுமா? இந்த பாரு, இதெல்லாம் தேவையில்லை, என்னை தொந்தரவு பண்ணாத, என்னை நீ எப்போ பார்த்தாலும் போட்டு இப்படி சாவடிச்சிட்ருக்க. டே உண்மையிலே நான் உன்னை சாவடிக்கிறேன்னா, நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்ல ஒன்றா. நான் என்ன தான் நினச்சாலும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கவே முடியல. சத்தியமாக எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஜங்கு என்ன பேசுகிற நீ? உண்மையாடா, எனக்கு உன்னை எப்போ ஃபஸ்ட்டு பார்த்தனோ அன்றைக்கி ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் நான் தான் சொல்லவே இல்லை. அவங்ககிட்ட பேசினா போதும்னு இருந்துச்சு, அப்புறம் ஃப்ரெண்ட் ஆனால் போதும்னு இருந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு எல்லாம் பார்த்துக்கலான்னு இருந்தேன். ஆனால் நீ போகிற பக்கம் பார்த்தா எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சதே பெரிய விஷயம். அதனால தான் நான் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கலாம்னு நினச்சி இப்பயும் ஃப்ரெண்டாக தான் இருக்கேன். நான் ப்ளீஸ் மேலே கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்ட்டு, கொஞ்ச நேரம். உன் ஃப்ரெண்டு தானே நான், சொல்லுடே, நான் உன் ஃப்ரெண்டு தானே, சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா அப்படியே போதையிலே வளரிட்டுருக்கா. நம்ம டேவா அதெல்லாம் கேட்டதும் நம்ம டேவுடைய ஃபேஸே அப்படியே ரெட்டாக மாறிடுது. அவர் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு அமைதியாக இருக்கா. நம்ம ஜங்குக் கிட்ட கேள்விக்கு அவர் எதுவுமே பதில் சொல்லலை. இப்போது அப்படியே அதே பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கை அப்படியே பேசிக்கிட்டே நம்ம டேவுடைய செஸ்ட் மேலேயே அப்படியே தூங்கி விழுந்துடுறாரு. இப்போ ஒன்று நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கை தள்ளி விட பார்க்க, பட் அவர் நவர மாட்டுறாரு. இப்போ அப்படியே பொறுமையாக நம்ம ஜங்குக்குடைய நெத்தியில் இருக்க முடியா
லைட்டாக விலக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் லைட்டாக டேப் பண்ணி கொடுத்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்க நம்ம டேக்கு இப்போ அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு இப்போ நெருங்கி இருக்கிறது அவருக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுடா. நம்ம ஜங்குக் தான் இப்போ முதல்ல கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. நல்லா மெத்துன்னு படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாரு நம்ம டே மேலே. அப்படியே படுத்துட்டு லைட்டாக கண்ணை முழிச்சு சுற்றி முற்றி பார்த்தா அது அவருக்கு முன்ன பின்ன தெரிஞ்ச இடம் மாதிரியே இல்லை. அப்படியே லைட்டாக அண்ணந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கு நம்ம டேயோடைய செஸ்ட்டு மேலே படுத்துட்டு தூங்கிட்டு இருப்பாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் ஜர்க்குட்டி எழுந்திரிச்சு ஒழுங்காக உட்காந்துட்டு நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக யோசிச்சு அப்புறம் தான் ஞாபகம் வருது, நம்ம டே கிட்ட நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையுமே வளரிட்டு இருந்திருந்தது எல்லாமே ஞாபகம் வரும். நம்ம ஜங்குக்கா ஐயோ போச்சுரா எல்லாத்தையும் உளறிட்டான் அப்படின்ற மாதிரி தலையில் கையை வச்சுட்டு உட்கார இப்போ நம்ம டேவை பார்க்குறாரு. டேவை பார்த்தா நைட்டு எந்த பொசிஷனில் நம்ம ஜங்குக்கை கவர் பண்ணிட்டு படுத்திருந்தாரோ அதே பொசிஷனில் தான் இன்னும் இருக்காரு. நம்ம ஜங்குக்கு அவருடைய செஸ்ட் மேலே படுத்துட்டு இருந்ததுனால அவருடைய ஷர்ட்லாம் லைட்டாக கசங்கி 2 பட்டன் ஓப்பன் ஆகிருக்குது. அந்த ஓப்பன் ஆன செஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரியாக முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவையும் நம்ம ஜிமினையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே அங்கேருந்து பூனை மாதிரி எஸ்கேப் ஆகிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டேவை தாண்டா காட்டுறாங்க. அவர் அழகாக அவருடைய ஆஃபீஸ்க்கு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கும் போதே நம்ம ஜிமினை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நல்லா திட்டிக்கிட்டே போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம டே தான் நான் அப்போவே சொன்னேன் வேண்டான்னு கூட்டிட்டு போயிட்டு 2 பேரும் குடிச்சிட்டு மாட்டே ஆகிட்டீங்க, அப்புறம் என்ன வேலை வச்சுக்கிறீங்க, எனக்கு பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை திட்டிக்கிட்டே போக இப்போ ஒரு வழியாக ஆஃபீஸ்க்குள்ளேயும் போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ தான் நம்ம ஜிமினும் கேட்குறாரு, சரி 2 பேர் இருந்தாலும் கூப்பிட்டு போனேன்னு சொன்னேன், காலையில் எழுந்திரிக்கும் போது ஒரு ரூமில் நான் மட்டும்தானே இருந்தேன், ஜங்குக்கு என்ன போனா அதுதான் தெரியல, ராத்திரியாக ஏஞ்சி ஓடி போட்டானாலும் எனக்கு புரியல, எங்கே போனான்னு தெரியல, இருக்கும் அதுக்கு வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஜங்குக்கு வழியிலே தான் நின்றுட்டுருக்காரு. நம்ம டே வரதை பார்த்ததும் அந்த இடத்த விட்டு ஓடினா போதும்டான்னு சொல்லிட்டு சூட்டுன்னு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. நம்ம ஜங்குக்கு ஓடுறது எல்லாத்தையுமே நம்ம டே வந்து நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. இப்போ ஒன்று நம்ம ஜிமின் தான், டேய் என்னடா பண்ணி தொலைச்சேன், உன்னை பார்த்தாலே ஓடி வரவன் இப்போ பின்னாடி திரும்பி ஓடுறான், என்னடா பண்ண, டேய் நான் ஒன்றும் பண்ணல, அவனாக தான் பார்த்துட்டு ஓடுறான், இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கு 2 பேருக்கும், மரியாதையாக சொல்லு என்னாச்சு, டேய் ஒன்றும் இல்லைடா அவன் தான் பார்த்துட்டு ஓடுறான் எனக்கு அதுவும் தெரியாது, நடிக்காத, அவன் ரீசன் இல்லாமல் அப்படி போக மாட்டான், எனக்கு நல்லா தெரியும் டே, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்காக சொல்லு அவனை நீ என்ன பண்ண, டேய் சனியனே நான் ஒன்றும் பண்ணலடான்றேன், அவன் தான் எல்லாத்தையும் வளர்னானா, ஆமாம் சார் தான் எல்லாத்தையும் வளர்னாரு, இது வரைக்கும் என்கிட்ட பேசும்போது ஜஸ்ட்டு பேசினா போதும், ஜஸ்ட்டு ஃப்ரெண்டான போதும் தானே சொல்லிகிட்டு இருந்தாரு, சாருக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அது தெரியுமா, ஃபீலிங்ஸா, ஆமாம் சார் என்ன லவ் பண்ணுறாராம்மா, அதை நேற்று குடியிலே வளரிட்டார், ஞாபகம் வந்திருக்கோம் அதனால தான் ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே நெக்கெல்லாம் சொல்ல இப்போ உடனே நம்ம ஜிமினும் ஆஹா மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, லஞ்ச் டைமும் அப்படி தான் நம்ம ஜங்குக்கு இருக்கிற இடம் பார்த்து நம்ம டே போனால் நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை பார்த்துட்டு அந்த இடத்துல ஓடிடுறாரு. இப்படியே தான் கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆக இப்போ உடனே நம்ம டேக்கு ரொம்ப தலை சூடு ஏறிடுது. போயிட்டு நம்ம ஜங்குக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய டெஸ்க்கு மேலே கை வச்சு, டேய் ஜங்குக்கு ஏன் என்னை பார்த்து ஓடுறா, ஒன்றும் இல்லையா பொய் சொல்லாத, அன்றைக்கி நீ பார்க்கு போனதுலேருந்து அதுக்கப்புறம் என்னை பார்த்து நீ பேசவே இல்லை, ஏன் என்னாச்சு, ஒன்றும் இல்லை டே சும்மாதான், என்ன சும்மாதான், நீ இப்படிலாம் சும்மாதான்லாம் பண்ண மாட்டீங்க, என்னாச்சு, அது வந்து டே அது எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியும், அதுக்குன்னு இப்படி கேவலமாக ஆக்வர்டெல்லாம் பிஹேவ் பண்ணாத, பார்க்க கன்றாவியாக இருக்குது, அது டே என்ன தெரியும் உனக்கு, தெரியும் அன்றைக்கி தான் எல்லாத்தையும் வளரி கொட்டினிய, வளர்ந்துட்டா என்ன சொன்ன, உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ஃப்ரெண்டுக்கு மேலே ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், எல்லாத்தையும் கேட்டேன், டே அது நான் அன்றைக்கி போதையில் இருந்தேன், அதனால லூசு மாதிரி எல்லாத்தையும் வளரிட்டேன், அது ஐம் சாரியா, என்ன நினச்சிட்ருக்கா, அப்போ ஃபீலிங்ஸ் இல்லையா, அது இருக்குது டே
என்ன சொன்ன? ஃபீலிங் இருக்கா இல்லையா? இருக்குது, 100% இருக்குது. இருக்குல்ல? அப்போ இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுறா? எப்பவும் போல் நல்ல ஜங்குக்காக இரு, இவ்வளோ கேவலமான ஜங்குக்காக இருக்காத. நீ தானே சொல்லுவ அந்த ஜங்குக்கு தான் ரொம்ப கேவலமான ஜங்குக்குன்னு. எனக்கு அந்த ஜங்குக்கு தான் பிடிச்சிருக்கு, இந்த ஜங்குக்குலாம் பிடிக்கல, எனக்கு இந்த ஜங்குக்கு வேண்டாம். டே நான் அப்படியே இருக்கேன், பிடிச்சிருக்கலன்னா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவா அப்படியே ஒரு சைட் லுக்கு கொடுக்கா. நம்ம டேவும் அப்படியே ஒரு மாதிரி நெக்கெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கா அவர் ஃபேஸில் வர அந்த ஸ்மைல் அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இருந்தாலும் வெளியே எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு அமைதியாக மூடிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பப்போ ஜங்குக்கை திரும்பி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நையாண்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு அவர் அங்கே வேலை பார்த்துட்ருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா, பிரேக் டைம் வருது. நம்ம டே ரெஸ்ட் ரூமுக்கு போக நம்ம ஜங்குக்கும் நம்ம டே போகிறத பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே பூனைக்குட்டி மாரி அப்படியே அமைதியாக ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம டே தான் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு மிரர் முன்னாடி வந்து நின்றுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கா. இப்போனே நம்ம ஜங்குக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே அப்படியே அமைதியாக நுழைஞ்சிட்டு டோரை லாக் பண்ணிடா. நம்ம டேக்கு டோர் லாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது, அது ஜங்குக்குனா தான் தெரியும். அவர் மிரர்லேயே பார்த்துட்டு என்ன எதுக்கு வந்தா? எதுக்கு வந்தேன்னா எனக்கு தேவையானது எடுக்க வந்தா. பாத்ரூமில் உனக்கு என்ன தேவையானது இருக்குது? என்ன பாத்ரூம்குள்ளே இருக்கிறதா? பாத்ரூம்னா அந்த பாத்ரூம்குள்ளே இருக்கிறதுல என் முன்னாடி நின்றுட்டுருக்க இந்த நாட்டுக்கட்டையை தூக்கலான்னு வந்தேன். நாட்டுக்கட்டை நானா? டே நீ ரொம்ப இன்னசென்ட் நினச்சேன், ஆனால் எனக்கு ஈக்குவலாக பேசிகிட்ருக்க. எவன் நான் சொன்னான் நான் இன்னசென்ட்னு? நீயும் ஒன்று நினச்சிக்கிட்டேன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, ஓகேவா? இப்போ வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் லைட்டாக வழியை விட்டு நம்ம ஜங்குக்கை விலைக்கு விட்டுட்டு அவர் போகலான்னு பார்க்க. பட் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு நம்ம டேவை அங்கே இருக்க செவத்தில் அப்படியே பின் பண்ணிவிட்டு அப்படி நம்ம டேவை அப்படியே ஐ கான்டாக்ட் வைக்க. இப்போ உடனே நம்ம டேவும் ஒயிட் ஐஸோட ஜங்கு என்ன பண்ணுறா? நம்ம இப்போ ஆஃபீஸில் இருக்கோம், இதெல்லாம் தேவையில்லாத வேலை, வீட்டு யாராவது வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ பார்க்குறது தான் பிரச்சனையாக இருக்கா? அப்போது யாரும் பார்க்கலன்னா என்ன வேணால் பண்ணலாமா? ஜங்கு பர்வர்ட் மாதிரி பிஹேவ் பண்ணாத, தள்ளிப்போ. நான் பர்வர்ட் தான், நீ இன்னசென்ட் இல்லைன்னா நானும் பர்வர்ட் இல்லாத பர்சன்லாம் கிடையாது. ஐ எம் வெரி வெரி பர்வர்ட், பட் ஒன்லி ஃபார் யூ, உன்கிட்ட மட்டும்தான். ஆமாம் பார்த்தேன், ஆஃபீஸில் இருக்க பொண்ணுங்க பசங்க எவனையும் விடாமல் எல்லார்டையும் போயிட்டு எல்லா மீனிங்லையும் பேசிக்கிட்டு இவர் எனக்கு மட்டும் போகட்டான். என்ன டயலாக் அடிக்கிற ஜங்கு? டயலாகா? நானா? கிடையவே கிடையாது டே. ஐ லவ் யூ. லவ்வர் சொன்னதுக்கப்புறமேட்டு கிஸ் பண்ணிப்பாங்களா? பண்ணிப்போமா? வேண்டாம். வேணுமே. வேண்டாம் ஜங்கு, வேணுமே. ஒன்றுடா, ஒன்று அதெல்லாம் முடியாது, தள்ளிப்போ. வேண்டாம், எனக்கு வேணுமேடா. அப்படியே இரு, நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீயுடைய அப்படியே லிப்ஸ் கிட்ட நம்ம ஜங்குக்குடைய லிப்ஸ் அப்படியே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கிட்ட வர. இப்போ நம்ம டேவே நம்ம ஜங்குக்குடைய செஸ்ஸில் கை வச்சு அவரை அப்படியே லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு, ஜங்கு வேண்டாம், எல்லோரும் பார்ப்பாங்க, ரெஸ்ட் ரூம்க்கு யாரும் வருவாங்க போவாங்கன்னு சொல்ல முடியாது, வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. டே இன்னும் விட்டால் 1 சென்டிமீட்டர் கூட கிடையாது, விட்டுரு டே ப்ளீஸ்டா. ஜங்கு வேண்டாம், யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாயிடும், வேண்டாம், சொல்கிறது கேளு ப்ளீஸா. இவ்வளோ நேரம் பேசினதுக்கு வாயை மூடிட்டு இருந்தேன்னா நான் அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸை மட்டும் கொடுத்துட்டு போயிருப்பேன். இப்போ நீ இதை சொல்லி என்னை இன்னும் சூடு வைக்குதுற. ப்ளீஸ் நீ கையெடு ஜங்கு, ப்ளீஸ் வேண்டாம், கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஜங்குக்கு நம்ம டீயோடைய ஹேண்ட்ஸ் எடுத்து அப்படியே செவுத்துலேயே வச்சு பின் பண்ணிவிட்டு அவருடைய லிப் அப்படியே அட்டாச் பண்ணால் நம்ம டேக்கு ஃபஸ்ட்டு அது ஒரு மாதிரி புதுவிதமான ஃபீலாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அது ரொம்ப பிடிச்சி போயிடுது அவருக்கு. நம்ம ஜங்குக்கு வந்து லிப்ஸ் அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்ம டேவும் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்கு கூடயே சேர்ந்து அவர் கூடயே அந்த ரிதம்லேயே அழகாக அப்படியே லிப்ஸை வந்து மூவ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம ஜங்கு கூடைய கையை நம்ம டீயோடைய ஃபேஸை கப் பண்ணி வச்சுட்டு ஒரு கையை நம்ம டீயோடைய கை வந்து பின் பண்ணி வச்சுருப்பாரு. இப்போ அந்த ஃபேஸை கப் பண்ணிகிட்டு இருந்த கையை அப்படி லைட்டாக நம்ம டீயோடைய செஸ்ட்டுக்கு வந்து லைட்டாக ஹிப்புக்கு போயிட்டு அந்த ஹிப்பை கிட்ட பிடிச்சி இழுத்து அந்த கிஸ்ஸை இன்னும் டீப்பண்டாக்க நம்ம டேக்கு அது சுத்தமாக முடியல. ஏன்னா அது அவருடைய ஃபர்ஸ்ட் கிஸ், அதுவும் இல்லாமல் பேஷனட் கிஸ்ஸாக இருக்கனால அவரால் அதை கரெக்டாக எடுத்துக்க முடியல, அவருக்கு தெரியல எப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம ஜங்குக்காக லைட்டாக மேனேஜ் பண்ணிக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. நம்ம டேக்கு மூச்சு வாங்குது, அவருடைய லிப்ஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகிடுது நம்ம ஜங்குக் சக் பண்ணி இழுத்ததில். இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் என்ன இப்படி எதுக்கு பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன்னா நான் ஏன் பண்ணேன் எதுக்கு பண்ணேன்னா எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ உண்மையிலே அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ், நான் 1000 தான் எல்லாருக்கிட்டேயும் ஒரு மாதிரி பேசியிருந்தாலும் கிஸ் எல்லாம் இப்போ தான்டா ஃபஸ்ட் டைமா? நீ அப்படி பண்ணவே இல்லையே, என்னவோ கிஸ்ஸிங்கில் பிஹெச்டி பண்ண மாதிரில இருந்து. ஆமாம், பிஹெச்டி தான் பண்ண போகிறேன். உன்னை கிம் டேயோங்க பிஹெச்டி பண்ண போகிறேன் ஃபுல்லாக டாப் டு பாட்டம். நான் கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே விலக்கி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கும் ஆஹா மிஸ் ஆகிட்டானே அப்படின்ற மாதிரி அப்படியே தலையிலே அடிச்சுட்டாங்க நிற்க. பட் அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு குட்டி ஒரு ஃபீல் அப்படியே மனசில் அப்படியே செம்மையாக இருக்குது. பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது. அப்படியே அந்த ஒரு கிஸ்ஸு, அந்த மூவ் பண்ணது, அந்த கிஸ் பண்ணும்போது அந்த ஒரு வார்ம்னஸ்ஸு, ஹார்ட் ப்ரீத்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே திரும்ப திரும்ப நினச்சி பார்த்து 2 பேரும் ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே ஒரு பக்கம் கிடக்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. கிட்டத்தட்ட இந்த மாதிரி நடந்த ஒரு 1 வீக் கிட்ட ஆகுது. ஒரு ஃபைன் டே ஃப்ரைடே இது. அவங்களுடைய அதாவது நம்ம டேவுடைய மேனேஜர் வந்து அன்றைக்கி வர நாள். எல்லாருமே ஃபைல்ஸ் விஷயமா எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. நம்ம டேவும் வந்து ஒரு விதத்தில் அப்படி கொஞ்சம் பிஸி ஆகிடுறாரு. நம்ம ஜங்குக்கை கவனிக்கல. இப்போ அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கும்போது டக்குன்னு எல்லா கொலீக்ஸுமே வந்து அந்த இடத்துல நார்மலாக வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல, என்ன இது ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணலையா, அப்போ இன்றைக்கி வரலையா அவர் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கா. பட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. நம்ம டே மட்டும் ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காரு. இப்போ உடனே அந்த ஆஃபீஸில் உள்ள எல்லாருமே ஒரே டைமில் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம டேக்கும் ஒன்றும் புரியல, இன்னும் இது ஏன் எல்லோரும் போகிறாங்க, என்னாச்சு, எதுனா வேலை இருக்கா, ஒர்க் இருக்கா, எங்கேயாவது மீட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. பார்த்தா எல்லாருமே ஒரு பக்கமாக நிற்கு, எல்லாருமே ஒரு பக்கமாக போயிடுறாங்க. இப்போ உடனே நம்ம டேவும் சரி போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கா. இப்போ பார்த்தா அந்த ஆஃபீஸ் அவங்க ஒர்க் பண்ணுற அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் உண்டுடா. அந்த காஃபி ஷாப்புக்கு முன்னாடி ஒரு குட்டியாக ஸ்டேஜ் போட்டு அந்த ஸ்டேஜுக்கு மேலே ஒரு பெரிய ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டில் ஒரு பாக்ஸில் ஒரு ரிங் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த ரிங்கை மட்டும் பார்த்துட்டு எல்லாருமே பேப நின்றுட்டுருக்கா. பட் அவங்களுக்குள்ள எதுவுமே பேசிக்கல. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல, ஏன்டா எல்லோரும் ஜாம்பி மாரி ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே ஜர்க் ஆகிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ டக்குன்னு எல்லாரும் விலகிடுவாங்களாம். சென்ட்ரலில் நம்ம டே மட்டும் நின்றுட்டுருப்பாராம். அவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கிட்ட எல்லோரும் விலகுனீங்க, அப்போ நானும் விலகணுமா அப்படின்ற மாதிரி விலக போக இப்போ உடனே அந்த ஸ்டேஜ் மேலே நம்ம ஜங்குக்கு பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்காரு. நம்ம டேவை பார்த்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மைல் கொடுக்க நம்ம டேக்கா இவன் எதுக்கு அங்கே போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அங்கே நின்றுக்கிட்டு நம்ம டேவை அப்படியே ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்ருக்கா. நம்ம டேவும் வந்து ஒன்றும் புரியல, இருந்தாலும் அவன் அங்கே நிற்கிறானேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே எல்லாருமே ஏன்னு சொல்லிட்டு கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேக்கு இவங்க எல்லாரும் பேய் மாரி பிஹேவ் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு மாதிரி படபடன்னு ஆகிடுது. இன்னும் இது எதுக்கு லூஸ் மாரி பண்ணிகிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக் தான் அங்கேருந்து ஒரு மைக்கை வாங்கி நம்ம ஜங்குக் இப்போது கைஸ்
எல்லோரும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்க்ளூடிங் மேனேஜர் சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டதுக்கு, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போது என்னுடைய சல்றதுக்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்ல போகிறேன். அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமோ கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கோரதாக கத்துறாங்க. இப்போ உடனே நம்ம ஜங்கு, தேங்க்யூ ஸோ மச். பை த வே, இந்த அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் நான் தான் பண்ணேன். கொஞ்சம் மொக்கையாக இருக்கலாம், இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு குட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்னு தான் மேனேஜர் சார்கிட்டேயும் பர்மிஷன் கேட்டேன். இது முதல்ல எதுக்காகனா, அது எவ்வளோ தூரம் பேசிட்டேன், இருந்தாலும் எனக்கு நடுங்குது. ஓகே ஃபைன், நான் டைரெக்டாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த ஸ்டாண்ட் மேலேருந்து அந்த ரிங் பாக்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம டேக்கிட்ட நடந்து வர, நம்ம டேவா என்னடா வித்தெல்லாம் காட்டிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு பேக்குன்னு முடிச்சுக்கிட்டு. இப்போ உடனே அந்த மைக்கை பக்கத்தில் இருந்த ஒரு பர்சன் கிட்டே கொடுத்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு முட்டியில் அப்படியே முட்டி போட்டு அப்படி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கீழே முட்டி போட்டுட்டு அந்த ரிங்கை நம்ம டேக்கிட்ட காட்ட, நம்ம டேவா ஐயோ என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, ப்ராமிஸாக சொல்கிறேன், என் லைஃப்பில் நீ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். பார்த்த ஃபஸ்ட்டு நாள்லேயே ஃபால் இன் லவ், அடுத்தது சண்டை, நீ என்னை வெறுத்த, அதுக்கப்புறம் நான் என்னென்னமோ பண்ணி உங்ககிட்ட ஃப்ரெண்டானேன், அப்புறம் லூசுத்தனமாக ப்ரப்போஸ் பண்ணேன், என்னுடைய ஃபீலிங்ஸை சொன்னேன். ஆனால் நீ அதுக்கு ஓகே சொன்னியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் பண்ண கிஸை அக்செப்ட் பண்ணேன். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நம்மளுக்குள்ளேயே ஏதோ ஒரு பஸ்ஸு ஓடுதில்ல. ஸோ will you marry me? என்னது? இதெல்லாம் வச்சு பாய் ஃப்ரெண்டே இருப்பியான்னு கேட்டால் என்னடா மேரி மீன்கிற? ஆமாம், என்னால் உன்னை பாய் ஃப்ரெண்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பழகிட்டு அதுக்கப்புறமேட்டுலாம் திரும்பியெல்லாம் ப்ரப்போஸ் பண்ண முடியாது. will you marry me? அதனால தான் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போயே சொல்கிறேன், கேட்குறேன். will you marry me? ஜங்கு, அது 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 நீ முதல்ல எழுந்துற, நான் சொல்கிறேன். இல்லை, நீ சொல்லு, நான் எழுந்துக்கிறேன். ஜங்கு, அது ரொம்ப தயங்க வேண்டாம். எஸ் ஆர் நோ, அது மட்டும் போதும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. will you marry me? அது ஜங்குக்கு, அது அது உனக்கே தெரிய வேணாமா, உன் கிஸை நான் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நம்ம இப்படி சொன்னதும் அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படியே அந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு, இப்போ எல்லாருமே கோரஸாக சே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோரஸாக கத்த, இப்போ உடனே நம்ம டேவும் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு நம்ம ஜங்கு கூடிய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ ஜங்கு, ஐ வில் மேரி யூ, நம்ம ஜாலியாக ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே க்யூட்டாக சொல்ல, நம்ம ஜங்குக்கா டக்குன்னு அந்த ரிங் எடுத்து நம்ம டேக்கு போட்டு விட்டுட்டு எழுந்திரிச்சு டைட்டாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவருடைய நெக்கில், சீக்ஸில், நம்ம டேவுடைய லிப்ஸ்லலாம் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவங்களுடைய லவ்வை அழகாக பரிமாறிக்க, இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஜிமின் உட்பட நம்ம மேனேஜர் உட்பட எல்லாருமே அப்படியே ஹாப்பியாக அந்த ஒரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கடா. ஓகே, நான் இதை இங்கே கட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் லென்த்தாக கொண்டு போனேன். சிம்பிளாக வெறும் ப்ரப்போஸோடு முடிக்கிறது எனக்கே கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. இதுக்கப்புறமேட்டு வர வீடியோஸ் எல்லாம் நான் மேரேஜ் வரைக்கும் கொண்டு போக பார்க்குறேன்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி லேட் ஆனதுக்காக, ஐம் ஸோ சாரி. அப்புறம் சப்போர்ட் பண்ணுற காய்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகேடா, பாய், குட் நைட் எவ்ரி ஒன் அண்ட் ஐ லவ் யூ ஆல். பாய் காய்ஸ், பாய். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, ஓகேவா? பாய்.